என்பவர்களுக்கு பொய் பேசுறது சுத்தமாக பிடிக்காது. யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அது எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக வந்து ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. கோபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அரிதாக தான் வரும். ஏன்னா நிலராசி ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோபம் வந்துட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அந்த திறன் உள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, பொதுவாக ரிஷபராசி என்பர்கள் எப்படிலாம் இருப்பாங்க, இந்த ரிஷபராசியில் எந்தெந்த கிரகங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமையும், இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நட்பு ராசியாக யாரெல்லாம் அமைவாங்க, இவங்களுக்கு எதிராக ஒரு சில ராசிக்காரங்களாம் செயல்படுவாங்க இல்லையா, அது யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த உறவு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஆடி மாத கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுடைய இந்த பஞ்சபூதங்களை ஒப்பிடும்போது நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையானவங்களாகவும் ரொம்ப நிதானமானவங்களாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுப்புணர்வு உள்ளவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, அல்லது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை பார்க்காம ஓய மாட்டாங்க. கடினமாக உழைப்பாங்க. ரொம்ப திறமைசாலியாக அந்த விஷயத்தை எப்படியாவது அச்சீவ் பண்ணக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசி என்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கிட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் அதை மறக்க மாட்டாங்க. அதை வெற்றி பெறத்துக்காக ஏதாவது ஒரு வழியில் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எப்பவுமே இந்த போலியான வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு நிலையான வாழ்க்கையை வாழணும். இந்த கற்பனையெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வாழ்க்கையை ஒரு நிலையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு அடியும் அப்படியே அந்த காலமாடை எப்படி அடி எடுத்து வைக்குமோ அந்த மாதிரி கண்ணீர்னு எடுத்து வைப்பாங்க. ஒவ்வொரு அடியுமே ஒரு நிலையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தை அவ்வளோ பிடிக்கும். அதே நேரத்தில் சொத்து, சேமிக்கக்கூடிய நல்ல பழக்கம், நல்ல பெயர், ஊருக்குள்ளே இவங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகமாக வந்து தன்னுடைய பேரில் எந்த ஒரு களங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல பெயர் வாங்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. யாராவது இவங்களை காயப்படுத்திட்டாங்கன்னா மனதில் கொஞ்சம் வச்சுட்டே இருந்துட்டு அந்த கோபத்தை எப்பயாவது ஒரு டைமு அந்த கோபத்தை டக்குன்னு கொண்டுட்டு வந்துடுவாங்க. அப்படி கோபம் வரும்போது அவங்கள சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முடியாத ஒரு விஷயம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இவங்க ரொம்ப சாதுவாக தான் இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா யாராலையுமே சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபர்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் யாருக்காவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அது எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவாங்க. ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப உண்மையாகவும் நடந்து வாழக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். வாழ்நாள் முழுவதுமே நம்பிக்கை உடைந்து போகாமல் இவங்க இருந்தாங்கன்னா, தன்னம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு அடிக்கடி நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் சந்திரன் வந்து உச்சமாகிறார். அதனால் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மன உறுதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சந்திரன் வந்து மனோகாரகன் இல்லையா, அவரே இங்கே உச்சமாகிறதுனால இவங்களுக்கு மனோதைரியம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து கேது நீச்சமாகிறார். அதனால் இவங்களுடைய தைரியம் அப்படிங்கிறது உடல் வாக்கில் இருக்கும். ஆனால் மனதுக்குள்ளே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியம் இல்லாத மாதிரி ஒரு பய உணர்வோடு இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெளியில் பார்க்கும்போது அது தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம்
பயம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் யார்? செல்வம், அழகு, கலைகளுடைய அதிபதி. அதனால் இவங்க பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க, காதலில் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க, ஆடம்பர வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, அதற்காக பாடுபடக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வசதிக்கேற்ப வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. விருப்பத்தை எப்பவுமே வெளியில் வந்து காமிச்சு அதை தன்னுடைய செயல்பாடுகள் மூலிமா அதை நிறைவேற்றக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராசிக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா கன்னி, மகரம், கடகம், மீனம் இந்த ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு நட்பு ராசியா அல்லது வாழ்க்கை துணை இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் சிம்மம், கும்பம், தனுசு இந்த 3 ராசிக்காரங்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு நேர் எதிராக ஆப்போசிட்டாக இந்த ராசிக்காரங்களாம் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையை மெதுவாக வாழ்ந்தாலும் அது ஒரு நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. விடாமுயற்சி இவங்களுக்கு அதிகமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நாள்பட நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 28 வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு வாழ்க்கையாக ஆரம்பிக்கும். பெரும்பாலும் 32 முதல் 40 வயதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல தொழில் அமையும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும், சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கும், குடும்பத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பல ஜோதிடர்களும் இந்த மாதிரி தான் கணித்து சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்கிங் தொழில் நல்லா அமையும், விவசாயம் நல்லா வரும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் அருமையாக வரும், நகை வியாபாரம் செய்கிறது, துணிக்கடை ஆரம்பிக்கிறது, ஹோட்டல் பிஸ்னஸ், இசை, கலை, சினிமா சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ஈடுபாடு உடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு சொந்த தொழில் அமோகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய பெற்றோர், குறிப்பாக இவங்களுடைய தாய் இவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையை அதிக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. நெருங்கிய உறவுகளுடைய ஆதரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய தாயும் இவங்களுடைய வாழ்க்கை துணையும் தான் பெரும்பாலும் இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க. ஒரு சில நண்பர்கள் இருந்தாலும் அவங்க வாழ்நாள் முழுவதும், அதாவது சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் வந்து அவங்கள நண்பர்களாக வைத்திருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு நண்பர்கள் வந்து பெருசாக பக்கபலமாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிது தான் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன அந்த நடக்காத விஷயம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆடி மாத கிரக நிலை நம்மளுடைய ரிஷபராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அதனால் நல்ல ஒரு சொத்து சுகம், சந்தோஷம் இது எல்லாமே அதிகமாகும். துளசியும் தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய துணிச்சலும் அதிகமாகும், உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புக்கு ஏதாவது சுபகாரியம் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். சுபகாரியத்திற்காக செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணையும் போது புத ஆதித்ய யோகம் ஏற்படும். அவரோடு உச்சம் பெற்ற குருவும் இணையும் போது நிறைய நன்மைகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 5 அந்த இடத்துக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்தில் வரும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமை சேர்க்குற மாதிரி நல்ல விஷயம் நடக்கும், பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், பாதியில் நின்ன வேலையெல்லாம் கூட மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும், உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் படிப்பை முடிக்க முடியாமல் பாதியில் விட்டுருப்பீங்க. அந்த படித்த படிப்பை மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அந்த படிப்பை முடிக்கிறதுக்கான எல்லா வழிகளுமே இந்த காலகட்டத்தில் தென்படும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த
ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வெளியூருக்கு செல்லும்போது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12க்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரையாதிபதியாக வரும்போது தனத்தில் சேரும்போது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க